அபான வாயு முத்திரை யோகாவில் உள்ள ஒரு முக்கியமான முத்திரையாகும். இது சில சமயங்களில் சஞ்சீவனி முத்திரை அல்லது மரணத்திலிருந்து காப்பாற்றும் முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. அபான வாயு முத்திரை செய்வதால் கிடைக்கும் முக்கிய பயன்கள் இங்கே. இதய ஆரோக்கியம். இது மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது மற்றும் மாரடைப்பு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நிவாரணம் அளிக்க உதவும். நெஞ்சு வலி, படபடப்பு போன்றவற்றை குறைக்கிறது. இதய துடிப்பை சீராக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய சக்கரத்தை திறந்து மன அமைதியையும் அன்பு மற்றும் கருணையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் அதிகரிக்கும். செரிமான பிரச்சனைகள். செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மலச்சிக்கல், வாயு தொல்லை, அஜீரணம், அமிலத்தன்மை, அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுகிறது. உடல் கழிவு வெளியேற்றம். உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்துகிறது. சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல் போன்ற வெளியேற்ற செயல்முறைகளை சீராக்குகிறது. சிறுநீர்ப்பை, குடல், மண்ணீரல், கணையம் போன்ற உள் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. மன அமைதி. மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது. பயத்தையும் கவலையையும் நீக்கி உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மையை உருவாக்குகிறது. சுயமரியாதை மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது. மற்ற பயன்கள். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் உற்பத்தியை சீராக்க உதவும். மூட்டுவலி, தலைவலி, மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அளிப்பதாக கூறப்படுகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். அபான வாயு முத்திரை செய்யும் முறை. 1. முதுகெலும்பை நேராக வைத்துக்கொண்டு வசதியான நிலையில் அமரவும். 2. ஆள்காட்டி விரலை மடக்கி அதன் நுனி கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுமாறு வைக்கவும். 3. நடுவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிகளை கட்டை விரலின் நுனியுடன் சேர்த்து லேசாக தொடவும். 4. சுண்டு விரல் நேராக நீட்டியபடி இருக்க வேண்டும். 5. இந்த நிலையில் 5 முதல் 15 நிமிடங்கள் வரை இருக்கலாம். இதை உட்கார்ந்து கொண்டோ, நின்று கொண்டோ அல்லது நடக்கும்போதோ கூட செய்யலாம். முக்கிய குறிப்பு: கர்ப்பிணி பெண்கள் இந்த முத்திரையை செய்வதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு புதிய யோக பயிற்சியையும் தொடங்குவதற்கு முன் ஒரு அனுபவம் வாய்ந்த யோகா ஆசிரியரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது.